நாளைக்கு ஒரு மழை வருது, ஒரு வெள்ளம் வருது. பிரியா மேமும் உதயண்ணாவும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த 4000 கோடி செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க. அந்த 4000 கோடியில எவ்வளவு தெரியுமா பாதிக்கப்பட்டோம்? பள்ளம் தோண்டி தோண்டி பள்ளம் தோண்டி தோண்டி அதை சரியா மூடாம பள்ளம் மேடா பைக்ல ஓட்டி கீட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அது தோண்டது இல்லாம சரியா மூடவும் இல்லை. அதை மூடி நீங்களே தண்ணி போச்சா? 4000 கோடி வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? இதுக்கு பதில் நீங்க உங்க ஆட்சியிலே சொல்லிட்டு போயிடுங்க. தமிழ்நாட்டு நாளைக்கு ஒரு மழை வருது, ஒரு வெள்ளம் வருது. பிரியா மேமும் உதயண்ணாவும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மழைநீர் வடிகால் பணி சென்னையில வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு மேடம்? இதுல சிங்கார சென்னையில phase 1 phase 2 அப்படின்னு 2 கேட்டகரியா பிரிச்சு நாங்க பணிகள் நடத்தி வருகிறோம். சிங்கார சென்னை phase 1 பொறுத்தவரையில 95% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. phase 2 பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ஒரு மழை வருது, ஒரு வெள்ளம் வருது. பிரியா மேமும் உதயண்ணாவும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த என்ன கம்ப்ளைண்ட்? வாட்டர் ஸ்டாக்னேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்றீங்களா இல்ல சரி? ஆபீஸ்ல சோகமா உட்கார்ந்து ஸ்லோ மோஷன்ல பேசுவாங்களா? ஒரு கொஞ்சம் அங்க பாருங்க. வர மாட்டீங்க. நாங்க ஒண்ணா அவ்வளவு நாத்தமா நீங்களே 3/4 பேர் நாத்தம் எங்களுக்கு நாத்தம் சிஎம்மா இருக்குது. அவர் தகுதியில நான் விஜய் தானே வரணும். விஜய் வந்ததானே இந்த ஊரு மாறும். எங்கன்னா ஜாலியா இருக்குது. மக்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் நல்லா சொகுசா ஏசில பத்தினுக்கிறாங்க.